ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க இன்றைக்கி என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சம் கூட எண்ணெய் இல்லாமல் மட்டன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு மசாலா என்னென்ன வேணும்னு பார்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 4 தக்காளி எடுத்திருக்கேன். அப்புறமா ஒரு கட்டு பூண்டு, ஒரு 10-15 பல் பூண்டு போட்டிருக்கேன். அப்புறம் தேங்காய் ஒரு மூணு பத்தை போட்டிருக்கேன். தேங்காய் பாருங்கள். இப்போது தனியாத்தூள் 2 டீஸ்பூனு, மிளகாத்தூள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறம் ஜீரகமும் வெந்தயமும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி பவுட்ரு போட்டிருக்கிறது, அது 1/4 ஸ்பூனு. அது எல்லாம் சேர்ந்து வெங்காயம் தக்காளி எல்லாமே சேர்ந்து அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், ஒரு பெரிய எலுமிச்சை பழம் அளவு புளி கொஞ்சம் போட்டிருக்கேன், ஊற போட்டு. அது இதெல்லாம் எடுத்திருக்கேன், கரைச்சி எடுத்திருக்கேன். கொஞ்சம் புளி நிறையா போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு. நல்லா மண் இல்லாமல் கழுவி அது சுத்தம் பண்ணி போட்டுக்கோங்க. புளி கரைச்சி எடுத்துக்கோங்க. அப்புறம் தேங்காய் பத்தை மெலிசாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இந்த குழம்புக்கு இந்த மாதிரி போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. மட்டன் ஒரு 1/2 கிலோ கழுவி சுத்தம் பண்ணி அதுவும் அந்த புளியிலே போட்டுக்கலாம், புளி தண்ணியிலே போட்டுக்கலாம். இப்போ இந்த மசாலா எல்லாம் அரைச்சி வச்சோம் இல்லையா, அந்த மசாலா எல்லாமே போட்டுக்கலாம். அதில் இவ்வளோ தாங்க இதுக்கு மசாலா, வேறு எதுவும் இல்லை. தேங்காய் இதில் போடலன்னா இதுக்கு மேலே தான் தேங்காய் போடுவேன். தேங்காய் தனியாக அரைச்சேன். இப்போ கொத்தமல்லி கொஞ்சம் கழுவி சுத்தம் பண்ணி கட் பண்ணி போட்டுக்கலாம். உப்பு உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. இப்போ தேங்காய் பேஸ்ட் அரைச்சி வச்சோம் இல்லையா, அது போட்டுக்கலாம். அதில் இது நல்லா கையாலேயே கலந்து விடுங்க, அப்போ தான் கரெக்டாக வரும். நம்ம கரண்டியால் கலந்து விட்டோன்னா அங்கங்கே மசாலா நின்றுடும். இது கையாலேயே நல்லா பிசைஞ்சு விடுங்க. இப்போ தண்ணி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. இது நல்லா கொதிச்சிச்சின்னா ரொம்ப திக்காயிடும் குழம்பு. கொஞ்சம் நிறையவே தண்ணி போட்டுவாங்க. நிறையன்னா ரொம்ப தண்ணி போட்டுறாதீங்க, அதுக்கேற்ற மாதிரி போடுங்க தண்ணி. பாருங்கள், நான் இப்போ எவ்வளோ போடுறேன்ட்டு முதல்ல கொஞ்சம் போட்டேன், இப்போ கொஞ்சம் போடுறேன். அது கறியெல்லாம் நல்லா வேகணும் இல்லையா, அதனால் வேக வேக கொஞ்சம் திக்காயிடும் குழம்பு. அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க தண்ணி. இப்போ அடுப்பு ஆன் பண்ணி, இன்னும் நான் அடுப்பு ஆன் பண்ணலை, ஆன் பண்ணாமல் தான் அப்படியே வச்சு கலந்துட்ருக்கேன். இப்போ அடுப்பு ஆன் பண்ணி அடுப்பு மேலே வச்சிடலாம். இது கொஞ்சம் கூட எண்ணெய் வேண்டாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு. வீடெல்லாம் மணக்கும் அப்படியே சமைக்கும்போது. பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் நம்ம விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் குக்கரில் போட்டு மூடி ஒரு 5 விசில் விட்டுடலாம், கறி வேகணும் இல்லையா, அதனால். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. குழம்பு எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த குழம்பு. இட்லிக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு. பாருங்கள்.
நீங்களும் செஞ்சு பாருங்கள் இதே மாதிரி. எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எனக்கு.